நம்ம யாரும் அமரலாம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்புடன் இந்த காலை வேளையில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். தேவநாம மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்ல ஒரு புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், புதிய நாளை கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே புதியவைகள் நிச்சயமாய் தோன்றும். ஆமென். சென்ற மாதம் ஆண்டவர் சொன்னது போல புதிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அது உங்கள் வாழ்க்கையிலே அது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கொண்டு இருப்பதாக. ஆமென். உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 26. இந்த வசனங்கள் எல்லாம் கர்த்தர் மோசையின் மூலியமாக ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள். நீங்கள் இதனுடைய கடைசி பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசேயினுடைய மரணம் நேரிடும். மரணத்துக்கு முன்பதாக 31ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இன்று நான் 120 வயது உள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது, இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னுடைய சொல்லியிருக்கிறார். சாகிற தருவாய், அவ்வளோதான், உன் வயசு 120 வயசாயிடுச்சு அப்படின்னு அந்த கடைசி காலத்தில் சொன்ன வார்த்தைகள். இந்த உபாகமத்தினுடைய பிற்பகுதிகள் எல்லாம் மிக முக்கியமான வார்த்தைகள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கடைசி காலம் என்பது மிக முக்கியமானது. அப்படி மோசையுடைய வாழ்க்கையில் தேவன் மோசையின் மூலியமாய் சொன்ன காரியங்கள் இந்த 26ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது. மோசேக்கு பிறகு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த போகிறார். ஒருவேளை தனக்கு அப்புறம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னவா இருக்க போகிறாங்க அப்படின்னு ஒருவேளை மோசேக்குள்ளே ஒரு கேள்விக்குறி இருந்திருக்கலாம். தேவன் அதற்காக கூட மோசே இடத்துல பேசியிருந்திருக்கலாம். அப்பா, உனக்கு அப்புறம் கூட தலைமுறையாக நான் என்ன பண்ண போகிறேன், ஜனங்களெல்லாம் ஆசீர்வதிக்கத்தான் போகிறேன். ஆனால் என் ஜனங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சில நிபந்தனைகளை கர்த்தர் சொல்லுவதை நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த 26ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே நல்லா நம்ம ஆழ்ந்து கவனிப்போம் என்று சொன்னால் அங்கே சில நிபந்தனைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறத நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். அதனால் அப்படி தான் இந்த உபாகமம் 26ஆம் அதிகாரத்திலையும் சில நிபந்தனைகளோடு கூட அந்த வாக்குத்தத்தம் அல்லது ஆசீர்வாதம் வருகிறதை நாம் பார்க்க முடியும். 26ஆம் அதிகாரத்தில் மேலேருந்து நம்ம கவனிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளெல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். தேவன் மக்களிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட இதை கர்த்தர் கொடுத்தார் என்று நாம் சொல்ல வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். அதனால் நானும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நாம் காணிக்கை தசமபாகங்களை கொடுக்கும் பொழுது நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது பெரிதல்ல, ஏன் கொடுக்கிறோம். நம்ம நிறைய விதைக்கிறீங்க, ஏன் கொடுக்குறோம்? ஆண்டவரே, இதெல்லாம் நீர் கொடுத்தவைகள். ஆமென். இது எல்லாம் நீர் கொடுத்தது. அதனால் நான் உமக்கு என்ன செலுத்துகிறேன், இந்த காணிக்கை தசமபாகங்களை, இந்த முதற் பலனை கொண்டு வந்து நான் என்ன சொல்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்முடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன். டிக்ளேர் பண்ணுறோம், நம்ம அறிக்கை எடுக்கிறோம். இது நான் உழைக்கலை, என் பலன் அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல, இது என்னுடைய புத்தியினால் வந்தவைகள் அல்ல. கர்த்தாவே, இது உம்முடைய கிருபை, இது நீர் கொடுத்தது என்று என்ன செய்ய வேண்டுமாம், அறிக்கையிட வேண்டும் என்று தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அப்போது ஆசாரியன் பாருங்கள், அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன், இதெல்லாம் கவனிக்கணும் நம்ம, என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாக இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோட எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எதையும் மறக்கலை பாருங்க. இப்போ எல்லாம் அவங்க பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு வர போகிறாங்க, பக்கத்தில் வந்துட்டாங்க.
இப்போ என்னத்தை நினச்சி பார்க்குறாங்களாம்? பழசை நினச்சி பார்த்து நன்றி சொல்கிறாங்க. அப்பொழுது நீ இப்படி சொல்ல வேண்டும், பலத்த திரட்சியான ஜாதியானான் எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். என்ன அற்புதமான வார்த்தைகள், கவனிங்கள். மோசே மரிக்க போகிறார். அப்போ சொல்கிறாரு, நீ ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன் நிலத்தில் வர்றதுலெல்லாம் உன் சம்பாத்தியத்திலெல்லாம் முதற் பலனை கூடையில் கொண்டு வந்து ஆசாரியன்ட்டு கொடுத்துடு. அப்போ ஆசாரியன் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போது நீ என்ன சொல்லணும்? இதெல்லாம் கர்த்தர் எங்களை ஒரு நாள் இப்படி நடத்தினார், என் சந்ததியை இப்படி நடத்தினார், நாங்கள் ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம், நாங்கள் ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், இன்றைக்கு கர்த்தர் இந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்ல வேண்டும். ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, நாம் தேவனுடைய ஆலயத்தில் வருகிற பொழுதெல்லாம் இந்த பாடலை பாடினார்களே, மேலே போகும் பொழுது வெற்றி கீதம், கீழே இறங்குறப்ப அவர் தான் என்னுடைய பாடல். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு உயர்விலும் தாழ்விலும் நாம் தேவனை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் இன்றளவு நாம் உயர்ந்திருப்பது அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து, இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற பொழுதெல்லாம் நம்ம காணிக்க தசமங்களை கொடுக்கிறப்ப ஒரு பெரிய சந்தோஷம் சமாதானம் உண்டாகும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அப்படியே நீங்கள் கீழே வாசித்தே வாங்க. 16ஆம் வசனம். இந்த கட்டளைகளின்படியும் இந்த நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். இப்போ கர்த்தர் பேசுகிறார் மோசையின் மூலியமா, இப்படியெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். நீ மறந்துடாத, ஒவ்வொரு சமயமும் நீ தேவனுடைய சமூகத்துக்கு வர்றப்ப இப்படி தான் வரணும். கட்டளையிடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். மேலே வாசி பாருங்க, 16க்கு மேலே. கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து, இந்த 17லேருந்து கவனிப்போம். கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் என்றும், தேவன்னா தான் பைபிள் ஸ்டடியில் ஜோஷுவா பாஸ்டர் சொன்னது போல் அவர் தான் கர்த்தர். 16ஆம் சங்கீதத்தை தியானித்தது போல் அவர் தான் என்னது குலதெய்வம். அந்த வார்த்தையெல்லாம் நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னு சொன்னால் இன்னைக்கும் திருச்சபைக்கு வருகிறவர்கள் வேண்டுதலுக்காக ஒரு தேவனை வைத்துக் கொள்ளுகிறார்கள். எனக்கு அது வேணும் இது வேணும்னா இயேசுநாதர்கிட்ட வர்றது, எதையாவது செய்யணும்னா குலதெய்வத்திட்ட ஓடிடுறது. அது ரொம்ப அதனால தான் நம்ம மறுபடியும் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம ஆலயத்தில் சொல்லுது. ஏன்னா அநேக கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் நம்முடைய திருச்சபைக்கு வர்றாங்க. கவனிக்கணும், எதுவாக இருந்தாலும் ஜீவனுள்ள தேவன் தான். ஆமேன். நிறைய பேர் புற தெய்வத்தை இன்னும் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள், விக்கிரகத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்து குடும்பத்திலேருந்து வந்திருப்பாங்க. சில சமயத்தில் அவங்களுக்கு பல தெய்வங்கள் அந்நிய தெய்வத்தை பேர் கூட உச்சரிக்கக்கூடாதுன்னு பைபிளில் சொல்லியிருக்குது, சங்கீதம் 16. அப்படி இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் எப்பொழுதும் தேவன், கர்த்தர், இரட்சகர், மீட்பர் எல்லாமே யார் தான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆமேன். இருக்கிறீங்களா? நமக்கு பாருங்க, இங்கே சொல்றாரு பாருங்க, கர்த்தர் எனக்கு தேவன் அவர் தான். நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும்
கை கொண்டு. இப்போ இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை. இன்னமே நான் கர்த்தருடைய வார்த்தையில் நடப்பேன், முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அவருடைய வழிகளை நான் காத்து நடப்பேன். அவர் மட்டும்தான் எனக்கு தேவன். அதனால தான் ஞானஸ்நானம் எடுக்கிறப்ப கேட்போம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறியா? உயிர் உள்ள வரைக்கும் அவரையே பின்பற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறியா? அதெல்லாம் கேட்குறதுக்கு காரணம் அதுதான். அப்போது கடைசி வரைக்கும் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க கர்த்தருடைய சமூகத்தில் வந்து. இப்போ அடுத்து கவனிங்க, கர்த்தரும் நீங்கள் அப்படி சொன்னதுனால, நீங்கள் அப்படி வாக்கு கொடுக்கறதுனால, இப்போ கர்த்தரும் என்ன சொல்கிறாராம், கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து, நீங்கள் அப்படி வாக்கு கொடுத்தபடினாலே, நீங்கள் அப்படி கர்த்தாவே நீர் தான் எனக்கு தேவனாக இருக்க போகிறீர், இதெல்லாம் நீர் கொடுத்த ஆசீர்வாதம், ஆகவே நான் உயிருள்ள வரைக்கும் உம்முடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு உம்முடைய நியமங்களுக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்தபடினாலே, கர்த்தரும் இப்பொழுது என்ன பண்ணுகிறாராம், வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி, இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார். முற்பிதாக்கள்கிட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபிட்ட சொல்லி இருக்கிறாரு, மோசையின் மூலியமா பேசி இருக்கிறாரு. நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமா இருப்பாய். ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு சொந்த ஜனம். ஹல்லேலூயா. உங்களுக்கு சொந்தம் இல்லாமல் இருக்கலாம் அந்த உலகத்தில், உங்களுக்கு உறவுகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று மிக முக்கியமாக, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், சர்வ சிருஷ்டி கர்த்தர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொந்தக்காரன். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நமக்கு எப்படியா சொந்தக்காரராய் இருக்கிறார். எனக்கு நீங்கள் சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும். 19 தான் வாக்கு தத்துவம். அதுக்கு தான் இவ்வளோ நேரம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும். இப்போ மோசே சாக போகிறார் கொஞ்ச நாளில். மோசே நிறைய பேருக்கு என்ன ஒரு வருத்தம், நிறைய சர்ச்சில் பாஸ்டர் தான், இப்போ இந்த வயசானவங்க நம்ம சர்ச்சிலலாம் வருவாங்க, பாஸ்டர் கை வச்சு ஜெபம் பண்ணால் தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பக்கத்தில் பிரதர்ஸ்லாம் நிற்பாங்க, எப்பா ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னா அந்த பாட்டி சொல்லுவாங்க, நீ வா, நீ வந்து உன் கையை வையும்பாங்க. அது ஒரு தவறான ஒரு காரியம். இப்போ மோசே சொல்கிறாரு, என் காலம் முடிய போகுது, ஆனால் எனக்கு அப்புறம் யார் வருவா? யோசுவா வருவார். நீங்கள் யோசுவாவுடைய காலத்தில் போய் படித்து பாருங்கள். ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக யோர்தான் பின்னிட்டு போனுச்சான் பாருங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்களாம். எல்லாரும் மோசேயின் தேவனை ஆராதித்தார்கள். மோசேயின் தேவன் நம்முடைய தேவன் என்று சொன்னார்கள். அங்கே மோசே வர்றாரு. ஆஹா, இன்னமிட்டு பரவாயில்லப்பா, மோசேயின் கர்த்தர் எங்கேயும் போகலை. மோசே போயிட்டோடனே கர்த்தர் போயிட்டாரு நம்ம நினச்சிக்கிட்டாங்க அந்த ஆட்கள்லாம். இல்லை இல்லை இல்லை, மோசே போனாலும் பரவாயில்ல, யோசுவா வந்தாலும் யோசுவாவோடும் கர்த்தர் இருக்கிறாரு. அந்த கர்த்தர் இந்த கர்த்தர் தான் சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக, ஜாதிகளுக்கு முன்பதாக கர்த்தருடைய நாம மகிமைப்படுது. இப்போ கர்த்தர் சொல்கிறார், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை நாம் ஆண்டவர் என்று கீழே போட்டிருக்கு இல்லையா, நீர் எனக்கு தேவனாயிருப்பீர் என்று நாம் சொல்லுகிறபடினாலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள். ஆகவே உங்களை நான் என்ன செய்ய போகிறேன், உங்களை புகழ்ச்சியாக நான் வைக்க போகிறேன். உங்களை நான் என்ன பண்ண போகிறேன், புகழ்ச்சி கீர்த்தி, உங்கள் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அதை தான் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார். ஆதி தகப்பன் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஆமென். எத்தனை வருஷங்கள் ஆகலாம், எத்தனை சந்ததிகள் முடிந்து போகலாம், எத்தனையோ 100 ஆண்டுகள், எத்தனையோ 1000 ஆண்டுகள் கடந்து போனது. ஆபிரகாமுக்கும் இதுக்கும் பல 100 வருஷங்கள் போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கரெக்டாக மென்ஷன் பண்ணி, நான் உன்னை எப்படி வைக்க போகிறேன், புகழ்ச்சியாக வைக்க போகிறேன். உன் பேரை நான் என்ன பண்ண போகிறேன்,
கீர்த்தி, அதான் நாமத்தை உன்னை வந்து உயர்த்த போகிறேன். அப்புறம் எப்படி வைக்க போகிறேன்னா மகிமை, உன்னை ஹானர் பண்ண போகிறேன், உன்னை நான் கனப்படுத்த போகிறேன், உன்னை நான் பெருமைப்படுத்த போகிறேன். இன்றைக்கி அருமையானவர்களை கொஞ்சம் நேரம் நம்ம நினச்சி பார்க்கலாமே. இன்றைக்கி நம்ம இருக்கிறது பெருமையாக இருக்கிறோம் இல்லையா? பெருமைன்னு சொன்னால் என்ன? அது உயர்வா? இதெல்லாம் யாரால் வந்தது? கர்த்தரால் வந்தது. ஆமென். இந்த மகிமை யாரால் வந்தது? கர்த்தரால் வந்தது. இந்த பேரு பிரஸ்தாபம், அட்ரஸ் இல்லாத நமக்கு ஒரு அட்ரஸை கொடுத்தாரு. நம்மளை யாருக்கும் தெரியாது பாருங்களேன், நம்மளை இந்த ஊரில் யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு நாமத்தை உண்டாக்குனார். இன்னார்னா சொல்லக்கூடிய அளவுக்கு, தெரிகிற அளவுக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் அவருடைய கட்டளைக்கு கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா இன்னும் நான் உங்களை என்ன செய்வேன்? சிறந்திருக்கும்படி செய்வேன். சொல்லுங்கள் எல்லாரும், கர்த்தர் என்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்ய போகிறார். அதெல்லாம் அவர் செய்வேன்னா கட்டாயம் செய்வார். ஒன்று தெரியுங்களா? அதெல்லாம் செய்கிறப்ப எல்லாரும் பார்ப்பாங்க. அதுக்கு தான் மேலே மென்ஷன் பண்ணுறாரு, எல்லா ஜாதிகளை பார்க்கிலும். கம்பேர் பண்ணுவார். எல்லாரை பார்க்கிலும் நீ நல்லா இருப்ப. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாரை பார்க்கிலும் நான் நல்லா இருப்பேன். ஆண்டவரே சொல்கிறாரு, எல்லாரை பார்க்கலன்னு என்ன? கர்த்தரை நம்பாதவங்க, கர்த்தரை நம்பாதவங்கள கர்த்தர் கீழே வைப்பாரா? அவர் கீழே வைப்பலாம் சொல்லலை, அவங்கள விட நீ நல்லா இருப்ப. ஆமென். நீங்கள் உண்மையாய் செவி கொடுப்பீர்கள்னு சொன்னார். நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லி இருக்கிறார். ஆமென். நீங்களாம் யாரா? கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ஆமென். சொல்லுங்க எல்லாரும், நான் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், கர்த்தருடைய சொந்தக்காரன். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை வருகிற நாட்களில் ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியெல்லாம் வச்சிட்டார். இது வந்து ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். அவங்க பேரும் பிரஸ்தாபமும் இருக்கிறாங்களா? ஆமாம். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர்கள் அவர்கள் பேரும் பிரஸ்தாபமும் ஆசீர்வாதமும் புகழ்ச்சியுமா தான் அந்த சந்ததியை தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கும் ஆபிரகாமின் தேவனே என்று தான் கூப்பிடுகிறார்கள், ஈசாக்கின் தேவனே என்று தான் கூப்பிடுகிறார்கள், யாக்கோபின் தேவன் என்று தான் அழைக்கிறார்கள். அருமையானவர்களே, அந்த ஜனங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று வாக்கு பண்ணினார். இதெல்லாம் நடந்துச்சானா? நடந்துருச்சு. அதை நம்ம விசுவாசிகளாகிய நம்ம அறிந்திருக்கணும். இயேசு கிறிஸ்து என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கே அவருடைய ஜனங்களை ஆண்டவர் புகழ்ச்சியிலையும் கீர்த்தியிலையும் மகிமையிலையும் சிறந்திருக்கும்படி செய்திருக்கிறார். ஏன்னா இயேசு சொன்னார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனை பற்றி வேதம் சொல்லுகிறது, சாலமோனை போல ஒரு ஐஸ்வர்யவான் தோன்றினதில்லை, சாலமோனை போல வேற எதுவும் உடுத்தினதில்லை. ஆனால் சாலமோனிலும் பெரியவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அந்த இயேசு இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார். அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், சதா காலங்களிலும் நம்மளோடு அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? நீர்தான் என்னுடைய தேவன், நீர்தான் என்னுடைய கர்த்தர், நீர் எப்பொழுதும் எனக்கு தேவனாய் இருக்கிறவர், நீரே என்னுடைய இரட்சகராய் இருக்கிறவர், நீரே என்னுடைய நாயகனாய், நீரே என்னுடைய தேவனாக, நீரே என்னுடைய மீட்பராக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த மேன்மையெல்லாம் நீர் கொடுத்தது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்றைக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. பிரியமானவர்களே, ஒவ்வொரு முறையும் தேவாலயத்திற்கு வரும் பொழுது, ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் விதைக்கும் பொழுதெல்லாம் இந்த எண்ணங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவரே, இதையெல்லாம் நீர் கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டவைகள், உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்துக்குள்ளே கர்த்தர் எங்களை அழைத்து வந்தீர் என்று சொல்லுவதோடு மாத்திரமல்ல, இனிமேலும் உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய நியமங்களுக்கு நாங்கள் செவி கொடுத்து உண்மை முத்தமுமாய் வாழப்போகிறோம்.
நீர் எங்கள் தேவனாய் இருக்க போகிறீர். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி கர்த்தர் எங்களை செய்ய போகிறபடினாலே ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தாவே, எங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நாங்கள் சிறந்திருக்க போகிறோம், சிறந்திருக்க போகிறோம். நீர் அப்படி செய்ய போகிறீர், நீர் அப்படி செய்ய போகிறீர். ஒருவேளை இது நாள் வரையிலும் உங்க வாழ்க்கையில பேர் பிரஸ்தாபம் இல்லாமல் இருக்கலாம், பெரிய ஹானர் இல்லாமல் இருக்கலாம், ஒரு பெரிய கனம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு பெரிய கௌரவம் இல்லாமல் நீங்கள் இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது நான் உன்னை ஹானர் பண்ணுவேன், உன் பேரை நான் உயர்த்துவேன், உன்னை நான் புகழ்ச்சியாக வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இன்னும் அப்படிப்பட்ட கனம் வரலையா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன், நீரே என்னுடைய தேவன், என் வாழ்க்கையில் அப்படி சிறந்திருக்கும்படி செய்வீராக. எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக, எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக என் தலையை உயர்த்துவீர். சொல்லுங்க சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. ஜாதிகளுக்கு மத்தியிலே, ஜனங்களுக்கு மத்தியிலே என் தலையை உயர்த்தி கனப்படுத்துகிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை சிறந்திருக்க செய்கிறவர், என்னை மகிமையினால் உயர்த்துகிறவரே. சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father, thank you Father, thank you Father. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்திலே வருகிறோம். இந்த அற்புதமான அதிகாலை ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை வேளையில கர்த்தாவே, நாங்கள் உம்மை பாடும்படியாக, துதிக்கும்படியாக, உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியாக, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும்படியாக, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லும்படியாக, எந்த நாளும் நாங்கள் கீர்த்தனம் பண்ணி உம்மை பாடி மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி உம்மை பாட கிருபை செய்தபடினாலே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வாக்கு மாறாத தேவன், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மீண்டும் சொன்ன வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் மாத்திரமே. ஆண்டவரே, நீரே எங்கள் தேவன், நீரே எங்களுடைய இரட்சகர். உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் உண்மையாய் செவி கொடுத்து உம்முடைய நியமங்களுக்கு கீழ்ப்படிய போகிறோம். எனவே நீர் எங்களை எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க செய்ய போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதை ஜனங்கள் காண்பார்கள், இதை ஜனங்கள் பார்ப்பார்கள். கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் கனப்படுத்தும், அந்த ஒவ்வொருவரையும் அப்படி புகழ்ச்சியினாலும் கீர்த்தியினாலும் மகிமையினாலும் உயர்த்துவீராக. ஆன்லைனில் ஒருவேளை இணைந்திருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கீர்த்தி புகழ்ச்சி மகிமை இல்லாமல் இருக்கலாம். இனி வருகிற காலங்கள் இப்படி செய்வீராக. வாழ்ந்திருக்கட்டும், சுகமாயிருப்பார்களாக, எல்லா பலகீனங்கள் மறையட்டும், எந்த நாளும் நன்றி உணர்வோடு கூட இருப்பார்களாக. எந்த நாளும் கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தார், கர்த்தர் செய்தார் என்று எப்பொழுதுமே உயர்த்துவார்களாக. நாங்களும் இந்த காலை வேளையில் உயர்த்துகிறோம். இந்த மாதத்தை நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வாதமாக்கி தருவீராக. எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியருடைய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் உங்கள் அனைவருடைய இன்றும் என்றும் கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் தங்கி இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.